வருஷம் வருஷம் மாசி மகம் அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆற்றுக்கு போய் அங்கே ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் போயிருந்தோம். பட் இன்றைக்கி நானும் அப்பா மட்டும்தான் போனோம். ஆக்சுவலாக காலைல 7 to 7:30 கிளம்பியிருக்கணும். பட் நான் எழுந்தது 6:45 அண்ட் அப்பா என்னை விட ரொம்ப மோசம். அவர் 8:30 மேலே தான் எழுந்தார். அப்புறம் ஒரு வழியாக ஒரு 9:30 to 10 கிளம்பிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஆற்றுக்கு போயிட்டோம். அங்கே வர செம்ம கூட்டம். எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா பட்டெல்லாம் போட்டுட்டு பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தது தான். ஈவினிங் ஒரு ப்ளவுஸ் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் எழுந்தேனே. அப்புறம் அங்கே போய் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச கலர் தான் பிங்க்குன்னு பேர். ஆனால் என்கிட்ட பிங்க்கில் உருப்படியாக ஒரு வளையல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜ் காமன் சாரிக்கு நாங்கள் பிங்க் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு வளையலும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்பா வேறு தாய்க்கல்வி மூவியோட ரிவ்யூ பார்த்தார் போல். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமான்னு கேட்டார். நம்ம எப்படி நோ சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே நான் ஹாஸ்டல் வேறு போகிறேன். போனேன்னா மறுபடியும் எப்போ வருவான்னு தெரியாது. ஸோ 9:30 ஷோ தான் போயிருந்தோம். மூவி செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக கேர்ள்ஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் 12 போல் மூவிலாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டே டியூன்டு கைஸ். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.